நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அர்ஜுனோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் சூதுகவும். இந்த படம் வந்து 2 நாள் ஆச்சு. அதனால் இந்த படத்தை 2ஆம் பாகத்தை பற்றி விமர்சனம் பண்ண வந்திருக்கான். சூதுகவும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல படம். அது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னா அது யாரை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறப்ப சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் தெரிஞ்ச ஒரே சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வச்சு எடுக்கலாம்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சூதுகம் 2வே சிவாக்கு தேவையில்லை. சிவா வந்தாலே கிளாப்ஸ் சும்மா அல்லு. அப்படிப்பட்ட ஒரு சிவாக்கு இந்த படத்தை போய் கொடுக்கலாமா? சூதுகம் 1 ஏண்டா எப்படிப்பட்ட படம், ஒரு டார்க் காமெடி உள்ள படம். ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த படம். பார்ட் 2 எடுக்க போகிறாங்கன்றப்ப அந்த பார்ட் 2வை பற்றி ஒரு 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 விஷயம் தெரிய வேணாமா? பார்ட் 2க்குள்ள ஒரு இதே போச்சாடா அவங்களால. இந்த வாரம் பூரா பார்ட் 2 தானடா. புஷ்பா பார்ட் 2 வந்துச்சு. இந்த வாரம் இந்த பார்ட் 2, அடுத்த வாரம் வெற்றிமாறனோட இயக்கத்தில் வர்ற விடுதலை பார்ட் 2 வருதுடா. அந்த மாதிரி படம் தான் கிடச்சாதான் நான் நல்லா இருக்கேன். சூதுகம் 2வை போய் எடுத்து வைக்கலாமாடா? நாடும் நாட்டு மக்களும் சொல்லி இந்த படத்தோட டைட்டிலு. நாடு நாட்டு மக்கள் நாசமாக போகட்டுங்கிற மாதிரி தான் இந்த படம் எடுத்து வச்சுருக்காங்க. 10க்கு ஒரு 5 கூட கொடுக்க முடியாது போலேடா. அப்படிப்பட்ட படம் தான்டா இந்த படம். இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பேசி ஆகணும். நடிகர் வாகை சந்திரசேகர், MS பாஸ்கர் அவங்களோட ரோல்களை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கு வாகை சந்திரசேகர் தான் நம்ம கருணாகரன், அதாவது நிதியமைச்சராக நடிச்சிருப்பார். நம்ம கருணாகரனுக்கு ஒரு பேர் வைப்போம்னு சொல்லி வாகை சந்திரசேகர் ஒரு பேரை வைப்பார். பேரை வைக்கிறப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அருமை பிரகாசம் அப்படின்னு ஒரு பேர் நம்ம போன பாட்டிலே பார்த்துருப்போம். அந்த பேரை வச்சுருப்பார். வச்சுட்டு படக்குன்னு வலிக்கு விழுந்துருவார். ஏன்னு கேட்டால் கருணாகரன் மூத்தர் வந்துடுவார். அதாவது சின்ன பிள்ளை கருணாகரன் அருமை பிரகாசம் வந்து மூத்தர் வந்துடுவார். மூத்தர் அது கீழே கிடக்கு. அதில் வலிக்கு விழுந்து வாகை சந்திரசேகர் கோமாக்கு போயிடுவார். அந்த கேப்பில் ராதாரவி வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். கோமா தெளிஞ்சு ராதாரவியை வந்து எப்படி வந்து திருப்பியும் முதலமைச்சராக வாகை சந்திரசேகர் ஆகிறாரா, அல்லது கருணாகரன் வந்து பல சூழ்ச்சிகள்லாம் பண்ணி சூதுலாம் வேலையெல்லாம் பார்த்து முதலமைச்சர் ஆகிறா, அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இதுக்கிடையில் இந்த கேங்ஸ்டர் கும்பல் பழையபடிக்கு சூதுகம் 1ல் விஜய் சேதுபதி எப்படி இருப்பார், அது மாதிரி இந்த படத்தில் சிவா வச்சுருக்காங்க. அந்த படத்தில் வச்ச சீனை ஒரு சீனை தூக்கி இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சீன் எப்படிப்பட்ட சீனு, கைத்தட்டல் விசில்லாம் பறக்கிற சீனு. இந்த படத்தில் வந்து சிவா நான் கூட இந்த சீனை நல்லா நடிப்பையா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இந்த சீன் இருந்துச்சு. இப்போ படத்துக்கு மியூசிக் வந்து ஓரளவு போன படத்தில் அப்படி மிரட்டியிருப்பாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு படத்தை ஒரு டைரக்டர் எடுக்கிறாருன்னா அவர் தான் 2ஆம் பார்ட் எடுக்கணும். இப்போ ஒரு பிள்ளைய ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிள்ளைய அவன் தான் கல்யாணம் பண்ணணும். இன்னொருத்தன் போய் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த பார்ட் 2 இருக்குது. சூதுகவும் 1 வந்து எடுத்தவர் வேற ஆள், சூதுகவும் 2 எடுத்தது வேற ஆள். இப்படி இருந்தால் படம் எப்படி இருக்கும்? போய் பாருங்கள் மக்களே, டைம் கிடச்சா போய் பாருங்கள். 2 மணி நேரம் 10 நிமிஷம். இந்த படத்துக்கு மியூசிக்கும் சரியில்லை, கதையும் சரியில்லை. சூதுகவும் 1ல் தாஸா வந்து விஜய் சேதுபதி கலக்கியிருப்பார். தாஸ் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் சிவா வந்து குருநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சிவா நடிச்சிருப்பார். குருநாதனுக்கு தாஸுக்கே குருநாதன் சிவா தானா? ஏன்டா அப்படி விஜய் சேதுபதி கேரக்டருக்கே சீனியர் சிவான்னு காட்டுறப்ப அந்த கேரக்டர் ஒரு நல்லபடியாக ஒரு வடிவமைச்சிருக்கக்கூடாதா? 10 வருஷம் ஆச்சு சூதுகம் வந்து. டெய்லி ஒரு அரை நேரம் யோசிச்சிருந்தா கூட சூதுகம் 2வா அருமையாக எடுத்துருக்கலாமே. அப்படி படம் தான் இந்த படம் சூதுகவும் 2. சூதுகவும் மண்ணை கவுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓரளவு ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா சூதுகவும் 2னா? அவ்வளோதான். இந்த படம் தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை வேலை வெட்டிக்கு கிளம்பிட வேண்டியதே. அடுத்த வாரம் விடுதலை 2 வந்து நல்லபடியாக வரும். ஸோ அதுக்கு போய் எல்லோரும் புக் பண்ணுங்கள். OTTயில் ரிலீஸ் பண்ணால் கூட இந்த படத்தை போய் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கலாம் OTTயில். அப்படின்னா நிதியமைச்சராக நடிச்சிருக்க இந்த கருணாகரன் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸை வச்சுக்கிட்டே மக்களுக்கு வந்து நேரடியாக போய் ஜெயிக்கிறதுக்கு வந்து நேரடியாக போய் காசு கொடுக்காம ஒரு கேம் மூலமாக 10,000 15,000 இப்படி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி கருணாகரனோட கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மக்கள் என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு மக்கள் போய் படம் பார்த்தா தானே ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐயா அந்த சூதுகம் 2ல் நான் நடிக்கலான் இருந்தேன், நான் டைரக்ட் பண்ணி நடிக்கலான் இருந்தேன். ஆனால் இப்படி போயிடுச்சு. என்கிட்ட கொடுத்தா கூட நான் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன். சரி, நம்ம வேலை என்ன செய்கிறது? கடவுள் நமக்குன்னு ஒதுக்கணும் உணவு இந்த சாம்பார் அப்படின்னு சொல்லி அகில உலக சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சின்ன பிள்ளையை கேட்டால் கூட அது சிவா தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சிவாக்கு ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்கான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏண்டா சூதுகம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். சூதுகம் 2 போய் இப்படி எடுத்திருக்கீங்களாடா.
அதுக்கு தாங்க ஒன்று சொல்லுவாங்க, இது எப்படி தெரியுமா இருக்குது, பையன் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, லவ் பண்ணுறவங்கள தான் கல்யாணம் பண்ணாதே வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க போய்கிட்டு லவ் பண்ணுறவங்க வேறு பையில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படி இருக்கும்? புரியலையா உங்களுக்கு? அதாவது இந்த படத்தை நலான் குமாரசாமி சூதுகவும் எடுத்தார். அவர் தான் போய் பார்ட் 2 எடுத்தால் நல்லாயிருக்கும். அவரை விட்டு வேற ஆள் போய் நான் பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் படம். சூதுகவும் படத்தில் வந்து ஐயோ இந்த சீனை விட்டுட்டோமே அப்படின்னு திருப்பி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்போம். ஆனால் இப்போ இந்த படத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், ஒரு சீன் கூட ரசிக்கும்படியாக இல்லை. ஆனால் நம்ம 120 ரூபா கொடுத்து ஒரு 190 ரூபா கொடுத்து படம் பார்க்குறப்போ படம் பார்த்தனால இந்த சீனை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை மாற்றிக்கிட்டுக்கு போக வேண்டியதான் இந்த படத்துக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாரத்தோட ஸ்பெஷல், இந்த வாரமே முடிஞ்சு வச்சு. ஸோ இந்த வாரத்தை விட்டுருங்க, அடுத்த வாரம் நல்ல படமாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல வீடியோஸ் இனிமேல் வரும்.